Hello stenographers, எப்படி இருக்கீங்க? Welcome to ARK Academy of Stenography. Thank you so much for joining this course. உங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டெனோகிராஃபி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, ஹிந்தி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழுக்காக நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன் குரூப்பில். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு மற்ற பேட்ச்மேட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபர்தராக ஒன்றா சேர்ந்து போகும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நம்ம நார்மலாக இப்போ ஸ்டெனோ நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஸ்டெனோ நம்ம ஒரு வேர்டோ சென்டென்ஸோ எழுதும்போது நம்மளுக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்காக டைப்ரைட்டிங் கொண்டு வந்தாங்க. டைப்ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் ரிட்டனோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுறதுக்கும் ஒரு சீக்ரெட் மெசேஜாக ஒரு இதை நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஸ்டெனோகிராஃபி நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு. இப்போது அந்த டைம்லலாம் வந்து ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட மெசேஜ் ஷேர் பண்ண முடியல, டைப்ரைட்டிங்னா நம்மளுக்கு அந்த வேர்ட்ஸ் என்னன்னு படிச்சுக்க முடியுன்ற அந்த பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெனோவில் அந்த தகவலை வந்து பரிமாறிக்கிட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் எவ்வளோ பெருசானாலும் இந்த ஸ்டெனோக்கு வந்து என்றைக்குமே மவுஸ் இதாகாது. எப்போவுமே ஸ்டெனோ தான் ஸ்டெனோகிராஃபி. அது வந்து ஒரு கிரிப்டிக் லாங்குவேஜ். அதை வந்து ஏஆல பீட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரேர் சான்சஸ். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்டெனோ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய ஸ்டெனோக்கு வேகன்சிஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம இப்போவே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் இயர் நம்ம வர எல்லா வேகன்சிக்கும் நம்ம அப்ளை பண்ணி அதுக்கு நல்ல கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபருக்கு இப்போ நிறைய வேகன்சிஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வேகன்சிஸ் எவ்வளோ வருது, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு. சரி, ஓகே, லேட் பண்ணாமல் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறது என்னன்னா, ஐ திங்க் போர்டு எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் தெரியலன்னா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சாப்டர் 1 லெசன் 1 நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ஆல்பபெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏபிசிடின்னு படிச்சோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டெனோலையும் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. எப்படி இங்கிலீஷ்ல ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ்க்கும் ஒரு வேர்ட்ஸ் இது இருக்கும், ஷேப் இருக்கும், சைஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்டெனோலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரோக் இருக்கு. அந்த ஸ்ட்ரோக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ் மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக் தான் நம்ம கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பார்க்க போறது என்னதுன்னா டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். டவுன்வர்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். இந்த மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும்போது டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். இதுல வந்து நம்ம ஸ்லாண்டிங் லைன் போடுறப்ப நம்ம மினிட் ஹேண்ட் 11 o'clock இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த சைஸுக்கு தான் இந்த ஸ்லாண்டிங் லைன் போடணும். இது போடும்போது 12 o'clock எந்த இதுக்கு நேரா போடுற மாதிரி அது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது நம்ம 1 o'clock மினிட் ஹேண்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போடுறதுக்கு எல்லாமே டவுன்வர்ட் படி தான் போடணும். டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் இது எல்லாமே டவுன்வர்ட் ஸ்ட்ரோக். இதுல லைட் டார்க் ரெண்டு இருக்கு. லைட் இருக்கு, டார்க் இருக்கு. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்கிலீஷ் அல்பபெட்ஸ்ல A to Z வந்து எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தனியா எல்லாருக்கும் தனி ஷேப் டிசைன் அந்த மாதிரி கொடுத்ததுனால இதுல வந்து ஸ்டெனோக்கும் அதே மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நிறைய ஞாபகப்படுத்துன்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வேர்டு ஒரு ஸ்ட்ரோக் சேமா தான் இருக்கும், ஆனா நம்ம அதை எழுதுறது மட்டும் வித்தியாசமா இருக்கும். எப்படின்னா இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்க போறது பி. பி. நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்க போறது பி. பாப்பா ஃபர்ஸ்ட் நீங்க தான் இதான் படிப்பீங்க. பி.
பி யூஸ் பண்ணும்போது இந்த 11 o'clock இது எப்படி இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். இதான் உங்க பேஜோட லைன் இருக்குன்னா 11 o'clock எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்லாண்டிங்கா ஒரு லைட்டான லைன் போடணும். இப்போ நான் உங்களுக்கு மார்க்கர்ல எழுதுறதுனால உங்களுக்கு அவ்வளோ இதா இருக்கும், வித்தியாசம் அவ்வளவா தெரியாது. பட் பென்சில் எழுதும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பி எழுதும் போது லைட்டா பென்சிலை லைட்டா பிடிச்சி இந்த ஸ்ட்ரோக் போடணும். அதுவே பி டார்க்கா போடணும். பி வந்து லைட்டா வரும், பி வந்து டார்க்கா வரும். எனக்கு உங்களுக்கே இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். பிக்கும் பிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்க பென்சில் எழுதும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா கிளியரா தெரிஞ்சிடும். பி ஸ்ட்ரோக் வந்து லைட்டா இருக்கிற ஸ்ட்ரோக்கு, பி வந்து டார்க்கா இருக்கிற ஸ்ட்ரோக். இது வந்து 11 o'clock நம்ம படிச்சோல 11 o'clock எந்த ஸ்லாண்டிங்ல இருக்குமோ அந்த ஸ்லாண்டிங்ல இருக்கிற மாதிரி எழுதணும். அடுத்தது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பி பி. அடுத்தது பார்க்க போறது டி டி. இப்போ நம்ம 11 o'clock பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது 12 o'clock அதே மாதிரி பார்க்க போறோம். மேல இருந்து கீழே டவுன்வர்ட். இது எல்லாமே லைனை டச் பண்ணி தான் போகணும். லைனை இதை பார்க்க கூடாது, லைன் மேலேயோ கீழேயோ இருக்கக்கூடாது, லைனை டச் பண்ணணும். டி டி வந்து அதே மாதிரி டார்க்கா எழுதும். உங்களுக்கு தெரியுறதுக்காக நான் கொஞ்சம் 2 லைன் அது பக்கத்துலேயே போட்டிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். டி வந்து லைட், டி வந்து டார்க். இது டி வந்து லைட்டா எழுதணும், டி வந்து டார்க்கா எழுதணும். இது நம்ம 12 o'clock மினிட் ஹேண்ட் எந்த அளவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மேல இருந்து கீழே வரும், டவுன்வர்ட் இப்படி எழுதணும். சரிங்களா? அடுத்தது பார்க்க போறது அடுத்தது 11 o'clock மினிட் ஹேண்ட் பார்த்துட்டோம், 12 o'clock பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம 1 o'clock பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும்? ச. இது CH இருக்கு, ஆனா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ச ச, CH ச. அடுத்தது இது J, இது ச, இது J. இப்ப இதுக்கு சக்கு வந்து என்னன்னா லைட், J வந்து டார்க். இப்போ நம்ம மொத்தம் 6 லெட்டர் படிச்சிட்டோம். 1 P B T D Ch and J. இப்போ நான் ஒரே லைன்ல உங்களுக்கு எழுதி காட்டுறேன் எல்லாத்தையும், சோ தட் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது PB. PB நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்லாண்டிங் லைன் இருக்கணும், எங்க இருந்து 11 o'clockல இருந்து கீழே வர மாதிரி. சோ நம்ம லைட், B வந்து எப்படி எழுதணும்? டார்க்கா எழுதணும். பென்சில் டைட்டா பிடிச்சிட்டு டார்க்கா எழுதுங்க. அடுத்தது T. T வந்து 12 o'clock மினிட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, மேல இருந்து கீழே டவுன்வர்ட் லைட்டா. D வந்து டார்க், டார்க்கா எழுதணும். ச அடுத்தது லைட்டா. ஜ வந்து டார்க், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரோக்ஸ் படிக்க போறது. ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சது என்னதுன்னா P B T D Ch J. இது நம்ம சன்னு சொல்லணும், இத ஜேன்னு சொல்லணும். P B T D Ch J. இந்த சைடு ஃபுல்லா இருக்குது எல்லாமே லைட் ஸ்ட்ரோக்ஸ், இந்த சைடு இருக்குது எல்லாமே டார்க் ஸ்ட்ரோக்.
ஸ்ட்ரோக் எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டுத்துக்கும் நம்ம எழுதுறது ஸ்ட்ரோக் ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்ட்ரோக் தான். ஆனா அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றாங்க, லைட்டு டார்க்னு வச்சுதான் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு பி வச்சு ஒரு வேர்டு எழுதும் போது அது இந்த ஸ்ட்ரோக் வந்து லைட்டா இருக்கும். அதே பி வச்சு வரும்போது அந்த வேர்டு வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். ஸோ தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் டீக்கு லைட், டிக்கு டார்க், சக்கு லைட், ஜக்கு டார்க். இதுதான் நம்ம இன்னையோட ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ உங்களோட நோட் புக்ல உங்களோட நோட் புக் இப்படி இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல பீன் எழுதி இதுல ஒரு பெரிய நோட் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 200 to 250 டைம்ஸ் எழுதி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்பபெட்ஸ் படிக்கும்போது எத்தனை தடவை எழுதி பார்த்தா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக்கும் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகும். நீங்க எவ்வளோ அளவுக்கு நீங்க நிறைய படிக்கிறீங்களோ, எவ்வளோ அளவுக்கு நிறைய எழுதுறீங்களோ, சொல்லி சொல்லி எழுதுறீங்களோ, அது உங்க மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம அடுத்த லெசன் எழுத. பி அப்ப நம்ம சொல்லும் போது என்ன எழுதணும், பி 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 பி. இப்படி ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா அந்த பேஜ் ஃபுல்லா பின்னு சொல்லி 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 எழுதணும். செகண்ட் பேஜ் வரும்போது பி டார்க்கா பி 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 பி. அடுத்தது என்னது, டி. வெரி குட், டி டி லைட்டா டி 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 டி. அடுத்தது டி. டி வந்து டார்க் ஆகணும். டி 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 டி. அடுத்தது ச. ச வந்து திரும்ப லைட்டா வரணும். ச ச ச ச ச. அடுத்தது ஜே டார்க்கா ஜே 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 ஜே. ஓகேவா? இதான் உங்களோட ஹோம்ஒர்க்கு. இந்த ஃபுல்லா ஒரு மொத்தமா நீங்க ஒரு 200 to 250 டைம்ஸ் ஒரு ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு பெரிய நோட் ஆல்ரெடி இந்த மட்டும் இருக்கும். பெரிய நோட் வாங்கினா இந்த மாதிரி பெரிய நோட்டா வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய நோட் வாங்கும்போது இந்த ஸ்பைரல் பாயிண்டிங் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியா மடக்கி இப்படியும் வச்சுக்கலாம். இப்படி எழுதும் போது இப்படி எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பி. இந்த பி இங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இது ஃபுல்லா பீன் ஃபுல்லா இந்த பேஜ் ஃபுல்லா பீன் எழுதுங்க. நெக்ஸ்ட் பி டி டி ச ஜே. இது ஃபுல்லா ஒவ்வொரு பேஜ்லயும் லைன் விடாம நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. லைன் விடாம நீங்க சொல்லி 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 எழுதுங்க. எவ்வளவுக்கு நீங்க சொல்லி எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் லெசன் போகும்போதும் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்க நினைக்கலாம் இந்த லெசனை மிஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போயிடலாம், நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸ்டெனோகிராஃபில எந்த லெசனையும் ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஸ்கிப் பண்ணவும் கூடாது. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெசன் போக ஒண்ணுமே புரியாது. ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு லெசனும் முக்கியம் தான், ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கும் முக்கியம் தான், ஒவ்வொரு டாட்டும் முக்கியம் தான். ஒவ்வொரு டாட் இட் கவுண்ட்ஸ். சரியா? ஸோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் இதுதான். இதுதான் ஹோம்ஒர்க்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்ல கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கு, இதை கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உடனே கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு டவுட்டா வச்சுட்டு நீங்க லெசன் படிக்கிறதுல ஒரு யூஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்க டவுட் இருக்கோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்தது போங்க. அப்பதான் உங்களுக்கும் நெக்ஸ்ட் படிக்கும் போது ஈஸியா எல்லாமே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டா இருந்தா எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க, இல்லாட்டி நார்மல் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை போட்டு விடுறேன். இன்னைக்கு லெசன்ஸ் அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் முடிச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் லெசன் போவோம். ஓகேவா? நீங்க பண்ண ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு தடவை அனுப்பிச்சு விடணும் செக் பண்றதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.